पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேசனுடைய சகஸ்ரநாமத்திலே 13வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் விசேஷஜ்ஞா என்பதாகும். இறைவனுடைய அருளால் எனக்கு வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சின. நீண்ட நாள்கள், ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகள் சிறுதொழில் இயக்கத்தோடு தொடர்ந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பல சிறு தொழில்களை போய் மேற்பார்வைக்கு போவோம். அப்போ ஒரு முகப்பூச்சி தயாரிக்கிற சிறுதொழில் சாலைக்கு சென்றோம். அது ஆய்வுக்கு போன பொழுது அந்த சிறுதொழில் அதிபர் அந்த முகப்பூச்சி எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் நிறைய விளக்கி சொல்லிகிட்டே வந்தார். ரொம்ப மனசில் பதியும்படியாக அழகாக சொன்னார். நல்ல ப்ரெசன்டேஷன். அப்படியே ஒரு தொழிற்சாலையை சுற்றி காமிச்சிட்டே வந்தார். இன்னொரு பகுதி ஒரு தொழிற்கூடம் இருந்தது. அங்கே போக வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொன்னார். போக வேண்டாம்னு சொன்னால் அங்கே தானே போகணும்னு ஆசை வரும். அதனால் நான் கேட்டேன் அவரை, அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி, அங்கேயே போக வேண்டாங்கிறீங்க அப்படின்னு. இல்லை அதுவும் முகப்பூச்சி தயாரிக்கிற இடம் தான், பின்ன ஏன் அங்கே போகக்கூடாது, அதான் அங்கே பார்த்துட்டீங்களே இங்கே, அப்போ ஏன் இன்னொன்று தனியாக வச்சுருக்கீங்க, அது ஒரு புதிய விரிவாக்கம் இல்லை ஐயா, அது எங்கள் பொருளை போலவே போலி தயாரிக்கிறது. நீங்கள் அசலையும் தயாரிக்கிறீங்க, போலி நீங்களே தயாரிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், போலி இன்னொருத்தன் தயாரிக்கிறோம், நாமளே தயாரிச்சிட்டா நல்லது தானே. உடனே நான் கேட்டேன், அசலுக்கும் போலிக்கும் என்ன தான் வேறுபாடு வச்சுருக்கீங்க. அப்புறம் அதை பற்றி அவர் ஒரு நல்ல விரிவுரை கொடுத்தார். அது நெஞ்சில் பதியும்படியாக இருந்தது. அப்போ என் நண்பர் சொன்னார், இந்த மனுஷன் ரெண்டுத்தையும் படைக்கிறான், அதனால் இவருக்கு ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு, தாரதமியம், அதாவது உயர்ச்சி தாழ்ச்சி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளவு நல்லா ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் எனக்கு ஒரு இடம் ஞாபகம் வந்தது. கண்ணபிரான் கீதையில் அர்ஜுனனை பார்த்து 16ஆம் அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான். மனிதர்களில் அசுரத்தன்மை பெற்றவர்கள் சிலர், தெய்வத்தன்மை பெற்றவர்கள் சிலர் என்று கண்ணன் சொல்கிறான். சொல்லும் பொழுது அசுரத்தன்மை என்றால் என்ன, நாம் அசுரர்கள்னு ஒரு தனி இனம், தேவர்களும் ஒரு தனி இனம் இருப்பதாக நினைக்கிறோம். அதெல்லாம் புராண கதைகள் இருந்தாலும் நமக்குள்ளேயே நாமே சில சமயம் அசுரர்களாகவும் சில சமயம் தேவர்களாகவும் நடந்து கொள்ளும். ஆமாம், அதனால தான் சில நேரத்தில் சில மனிதர்கள்னு சொல்கிறாங்க. யார் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது எதிர்பார்க்க முடியாது.
தேவத்தன்மைனா என்ன, அசுரத்தன்மைனா என்ன, இந்த விசேஷம், இந்த தெளிவு, இந்த வேற்றுமை கண்ணபிரான் ரொம்ப சுலபமாக சொல்கிறான் பகவத்கீதையில் 16வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு. அத்தை இன்னும் தெளிவாக சூத்திரம் போல தமிழில் சுவாமி வேதாந்த தேசிகன் தனது கீதார்த்த சங்கரத்தில் காண்பிக்கிறார். 700 ஸ்லோகங்களில் கிருஷ்ணன் சொன்ன கீதை. அதை படிக்கும் பொழுது நமக்கு பல சமயம் சட்டுன்னு மேலே இருந்த வாரியாக புரிஞ்சா மாதிரி இருக்கும், புரியாது. அதற்கு பல காரணங்கள். ஆனால் அளவந்தார் என்கிற ஆச்சாரியன் அந்த 700 ஸ்லோகத்தையும் 32 ஸ்லோகங்களில் சுருக்கி சமஸ்கிருதத்தில் கீதார்த்த சங்கிரகம்னு கொடுத்தார். அது படித்தா ரொம்ப தெளிவாயிடும் கீதை. அந்த கீதார்த்த சங்கிரகம் சமஸ்கிருதத்தில் இருப்பதை சுவாமி வேதாந்த தேசிகர் தமிழில் அழகான கலித்துறை பாடல்களை எடுத்து காண்பித்தார். அதில் இந்த 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆணை மறாதவர் தேவர், அல்லா வழக்கோர் அசுரர் என்று 2 பேருக்குள்ள வாசியை சொன்னோம். எம்பெருமான் போட்ட ஆணைகள் உண்டே, உண்மை பேசு, தர்மத்தை அனுஷ்டி, தாய் தந்தையரை பேடு, ஆச்சாரியனை பேணு, விருந்தாளிகளை பேடு என்றெல்லாம் எம்பெருமான் இட்ட கட்டளைகள், ஆணைகள். அந்த ஆணைகள் தான் வேதம் முதலிய சாஸ்திரங்கள். அந்த ஆணைகளை மீறாது இருப்பவர்கள் தேவத்தன்மை உடையவர்கள். அந்த தன்மையற்றவர்கள், அல்லா வழக்கை செய்பவர்கள், அவர்கள் அசுரர்கள் என்று கண்ணபிரான் சொன்னதாக வேதாந்த தேசிகன் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக தமிழில் சொல்லிட்டார். அதாவது எப்போ நாம் உண்மை பேசுகிறோமோ அப்போ நாம் தெய்வத்தன்மையோடு இருக்கோம், எப்போ புழுகிறோமோ அப்போ அசுரத்தன்மையோடு இருக்கும். நாமே ஒரு நாளில் கொஞ்ச நாள் தெய்வத்தன்மையோடு கொஞ்ச நாள் அசுரத்தன்மையோடு இருப்போம். ஆனால் நிறைய நாள் தெய்வத்தன்மையோடு இருந்தால் ஒரு கால் இறைவன் நம்ம நல்லவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் போட்டுப்பான். அதில் எல்லாரும் எல்லா சமயத்திலும் நல்லதே செய்வாங்க என்றோ, சிலர் எப்பொழுதும் கெட்டதே செய்வாங்கன்னு கிடையாது. அந்தந்த நிலைமையில் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தன்மை மாறி மாறி வரும். ஆனால் எப்போ ஜாஸ்தி தேவத்தன்மை இருந்தால் நல்லது. இதை எம்பெருமான் கண்ணபிரான் கீதையில் இந்த விசேஷத்தை அவனே தானே படைச்சிருக்கான். நம்ம எல்லாம் எப்படி நம்ம நண்பர் தொழிலதிபர் அசலையும் போலியும் அவரே படைச்சு விட்டதுனால அதுக்குள்ள தன்மைகளை ரொம்ப நன்னா சொல்கிறாரோ அந்த மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி விசேஷங்களை, பொருள்களுக்குள்ள தாரதமியத்தை அறிந்தவன் திருவேங்கடமுடையான், எனவே அவன் விசேஷஜன் என்று சொல்லப்படுகிறான் என்று இந்த 13வது திருநாமம் அமைகிறது. ஆனால் திருவேங்கடமுடையானுடைய விசேஷஜத்துவம், அதாவது வாசி அறியக்கூடிய தன்மை, தாரதமியம் அறியக்கூடிய தன்மை, அது வேறு வகையானது கூட. ஒரு வரலாறு சொல்லுவார் நண்பர். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், வலி வேதனை தாங்கலை, என்னத்துலேன்னு தெரில. அப்போ ஒரு திடீர்னு மனசில் வேண்டிக் கொண்டார், திருவேங்கடமுடையானே எனக்கு மட்டும் இந்த கை விரலில் உள்ள வலிகள்லாம் போயிடுத்துன்னா நான் இந்த கையில் போட்டுருக்கிற மோதிரத்தை உண்டியில் போடுறேன். அவர் கையில் போட்டிருந்த மோதிரம் ரொம்ப சாதாரண மோதிரம், அது வெள்ளி மோதிரம். வில் யூ மேரி மீன்னு கேட்குறாம மேரேஜ் மோதிரம் போட்டிருந்தார். அந்த வெள்ளி மோதிரம் ரொம்ப சீப்பு, விலை அவ்வளவு இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டார், இந்த வலி போனால் இந்த மோதிரத்தை போடுறேன்னு வேண்டிட்டார். சரி, கொஞ்ச நாளில் வலி சரியாயிடுத்து. அப்புறம் அவர் திருவேங்கட யாத்திரை வந்தார். ஆனால் நல்ல வளமானவர், மனசும் நல்ல மனசு தான். அப்போ நினச்சிட்டார், ஆனால் பட்ட இந்த சாதாரண வெள்ளி மோதிரத்தையாக உண்டியில் போடுறது, எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தணும், நம்முடைய வெளியே தீக்கடிச்சிட்டான், போக்கடிச்சிட்டான், அதனால நல்ல சூப்பர் வைர மோதிரமாக போடுவோம் அப்படின்னு ஒரு தங்க மோதிரத்தை செலக்ட் பண்ணி அதை வாங்கிட்டு அதை எம்பெருமானை தரிசனம் பண்ணி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு உண்டியலுக்கு போய் உண்டியலையும் வலம் உண்டியலையும் தொட்டு அந்த கையிலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த ரொம்ப விலை உயர்ந்த மோதிரத்தை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். அவர் வேண்டிக் கொண்டது தன் கையில் உள்ள மோதிரத்தை போடுவதாக. இப்போது அது செலுத்தும் உண்டியலில் செலுத்தும் காணிக்கை பொருளோ அதை விட ரொம்ப விலை அதிகமானது. அதனால் எந்த குறையும் இல்லை, வஞ்சனை செய்யலை இறைவனுக்கு. அதனால் இந்த மோதிரத்தை போட்டோம் அப்படின்னு அந்த மோதிரத்தை போட்டோம். அதை தவிர அந்த மேரேஜ் மோதிரத்து மேலே ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட், அதனால் அது விடவும் மனசு வரல. ஏதோ அப்போ அவசரத்தில் சொல்லிட்டார். எனவே அந்த மோதிரத்தை அப்படியே வெள்ளி மோதிரத்தை போட்டுகிட்டே இருக்கலாம்னு இந்த தங்க மோதிரத்தை போட்டார்.
போட்டுட்டு மறுபடியும் பிரதட்சிணம் வந்தார். வந்தால் என்னவோ கையில் இல்லை போல் இருந்தது. பார்த்தார், அந்த வெள்ளி மோதிரம் கையில் இல்லை. உண்டியில் போட்டாச்சு. அதாவது தங்க மோதிரத்தோடு கூட கை நழுவி விரல் நழுவி அந்த மோதிரமும் விழுந்துடுத்து. ஒரு நண்பர் சொல்கிறார், இறைவன் அவனுக்கு நான் வேண்டின மோதிரத்தை வாங்கிக்காமல் விடலை, இன்னொரு எக்ஸ்ட்ரா மோதிரம் சமர்ப்பிச்சது ஏற்றுண்டான். ஆனால் எம்பெருமான் என்னை புரிஞ்சுட்டான், எதை வச்சு வேண்டியோ முதல்ல கொடுன்னு சொல்கிறான். அதனால் சமர்ப்பிக்கிற பொருளுக்கும் சமர்ப்பிக்கப் போகிறேன் என்று வேண்டிக் கொண்ட பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நன்கு அறிந்தவன் எம்பெருமான். ஆகையினால இப்பேற்பட்ட விசேஷம் தெரிஞ்சவன் என்ற அடிப்படையில் இவனுக்கு விசேஷஜன் என்ற பெயர் ரொம்ப அழகாக பொருந்துகிறது. அதனால்தான் நாரத பகவான் இந்த பெயரை 13வது திருநாமமாக வசிஷ்டருக்கு உபதேசம் செய்தார். அதனால் நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத எம்பெருமான் நன்கு தெரிந்தவன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் யாராக இருக்கிறேனோ அவனாக இருந்து கொண்டே யோகமஸ்மி சசனி யஜே, அவனாக இருந்து கொண்டே எம்பெருமானுக்கு நான் பணிவிடை செய்கிறேன், பூஜனை செய்கிறேன், திருவாராதனம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள் என்ன? நாம் நாமாக இருக்கணும். நம்மை வேறாக மாற்றிக்கொண்டு வேஷம் போட்டோம்னா அது இறைவன்கிட்ட செல்லாது. அதனால் இவன் எப்படி, இவன் போடுகின்ற வேஷம் எப்படி என்கிற விசேஷத்தையும் அறிந்தவன் எம்பெருமான். ஆகையினால தான் இந்த திருநாமத்தை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசம் செஞ்சார். இதுவரை நாம் சொன்ன இந்த விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இந்த திருநாமத்துக்கு எம்பெருமான் அடியனுக்கு அருளிய திருவருள் துணையோட எழுதிய வாய்ப்பாட்டாகிய ஸ்லோகத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கேளுங்கள். ஏகோ வேத்தி விசேஷான் வஸ்தூனாமபி ச தாரதம்யோத்தான் நிஜசிருஷ்டானாம் தஸ்மாத் ச விசேஷஜ்ஞா விபாதி நாம்னேஷா. தான் படைத்த பொருள்கள் அவைகளுடைய தாரதமியம், தாழ்ச்சி உயர்ச்சி என்பதை அந்த படைத்தவனை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அந்த ஒப்பற்றவனான ஒருவன் திருவேங்கடமுடையான் வெங்கடேசன் தான் படைத்த பொருள்களுடைய தாரதமியத்தை தான் ஒருவனே நன்கு அறிவான். ஆகையினால் அவன் அப்படி அறிவான்னு தெரிந்து கொண்டு நாம் வேஷம் போடாமல் நாம் உள்ளபடியே இருந்து எம்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும். நமக்கும் அசலுக்கும் போலிக்கும் உள்ள வேறுபாடு விசேஷம் தெரியணும். பலமுறை நாம் போலிகளை கண்டு ஏமாந்து போகிறோம். அப்படி போலிகளை கண்டு ஏமாறாது விசேஷத்தை தெரிந்து கொண்டு சரியான முறையிலே நாம் வாழ்வதற்கு இந்த பகுத்தறிவு வேண்டும். போலிக்கு அசலுக்கு நடுவில் அந்த அறிவு வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அது வளர வேண்டும் என்று விரும்புபவர்கள் எல்லாரும் தான் நிச்சயம் நாம் ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட நாம் எல்லாம் இந்த திருவேங்கடமுடையான் பார்த்தசாரதியாக இருந்து கிருஷ்ணன் ஆக இருந்து அர்ஜுனனுக்கு தேவ அசுர விபாகம் என்று சொல்லி இந்த விசேஷங்கள் எல்லாம் எடுத்து சொன்னானே, அவனை நினைத்து கொண்டு திருவேங்கடமுடையானை நெஞ்சிலே வைத்து இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. ஜெபித்தோமானால் நமக்கும் அந்த அசல் போலிவைகளை வித்தியாசம் கண்டு தரங்கடக்கூடிய திறமை வளரும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். விசேஷஜ்ஞாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश